மேட் த்ரெட். ஒப்பனண்டோட கிங்குக்கு ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கூட இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் செக் மேட் பண்ண போறோம்னு த்ரெட் பண்றது. ஸோ இது மேட் இன் டூ மாதிரி செக் மேட் கிடையாது. ஸோ ஒப்பனண்டோட கிங்குக்கு பேசிக்கா எங்க எஸ்கேப்பிங் ஸ்கொயர் பாருங்க, இந்த G8 கிங்க்கு எங்கேயுமே எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் இல்லை. ஸோ F8 அண்ட் G7 பிஷப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, F7 ஸ்கொயரை E6 பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, H8 H7 அவங்க பீஸே பிளாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிங்குக்கு ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கூட இல்லை. அப்போ இந்த மாதிரி பொசிஷன்ல செக் கொடுத்தாலே மேட். எங்க செக் கொடுக்க முடியும்? டைரக்டா எதுவுமே இல்லை. ஸோ எங்க செக் கொடுத்தாலும் மேட் அப்படின்னா எங்க செக் கொடுக்கலாம்னு பார்க்கணும். பிஷப் E8 ஐடியா, பிஷப் F7 செக் மேட். நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் பாருங்க, பிஷப் A6 செக் போர்ட்ல இருக்கு. ஆனா பிஷப் A6 செக்குக்கு கிங் B8 எஸ்கேப்பிங் ஸ்கொயர். ஓகே, சோ அகைன் மேட்டிங் அட்டாக்ல ஆப்போனன்ட்டோட கிங்குக்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருந்தா எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். சோ ஆன்சர் ரூக் A B1 வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு, B5 ஸ்கொயர்ஸ் இந்த ரூக், D5 ஸ்கொயர்ஸ் இந்த ரூக். ஓகே, அப்ப ரெண்டு ரூக்கும் சேர்ந்து போர்ட்ல உள்ள கிங்கோட எல்லா எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அகைன் கிங்குக்கு 0 எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ், கிங் எங்கேயுமே எஸ்கேப் ஆகாது. பிளாக் என்ன விளையாண்டாலும் சரி ஐடியா பிஷப் A6 செக் மேட் அண்ட் வின். சோ இப்போ இந்த மேட் த்ரெட் டாபிக்ல இருந்து நான் ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கேன். எங்க மேட்டிங் அட்டாக் பண்ணலாம், எப்படி நம்ம செக் மேட் பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.